ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புத நிகழ்ச்சியில் புஷ்பரதேஸ்வரர் கோயில். புஷ்பம் அப்படிங்கிறதுக்கு புராதான விளக்கமே தாமரை மலர். சூரியனுடைய அனுகிரகத்தை பெறுவதால் செந்தாமரை மலர் என்ற பெயர் பெற்ற புஷ்பரதேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லுவோம் வாருங்கள். நாம் காணுகொண்டு இருக்கக்கூடிய இந்த புஷ்பரதேஸ்வரர் கோயிலின் அனுகிரகம் எவ்வளவு அப்படின்னு செல்வதற்கு முன் இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகளை பார்ப்போம். விஜயநகர பேரரசு தன்னுடைய வழித்துணை பயணத்தை தொடரும் பொழுது தாமரை மலர்கள் நிறைந்த ஒரு குளத்தில் ஒரு தாமரையிலிருந்து மட்டும் ஒரு தெய்வீக ஒளி ஊடுருவி கொண்டிருந்தது. இதை கண்ட மன்னர் அப்பூவை பறிக்க செல்லும் பொழுது அந்த பூ சற்று இடம் மாறி சென்றது. இதனால் அந்த மலரை கொய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த மலரை தன்னுடைய வாளால் கொய்யும் பொழுது அதில் வாள் பட்டவுடனே இரத்தம் பீறிட்டு வந்தது. இதனால் மன்னன் கலக்கம் அடைந்து யோசிக்கும் பொழுது அவனுடைய கனவில் தோன்றி சிவபெருமானாகிய நான் இங்கு இருக்கிறேன் என்று தனது திருவாய் மலர்ந்ததனால் உடனடியாக இந்த குளக்கரையில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து அங்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. புஷ்பத்திலிருந்து எடுக்கப்பட்டதனால் புஷ்பரதேஸ்வரர் கோயில் என்று வழங்கப்படுகிறது. இந்த புஷ்பரதேஸ்வரர் ஆலயத்தில் இந்த வாள்பட்ட திருவகுடு இன்றளவும் இருப்பதை நம் கண்ணால் காண முடியும். சாஸ்திரம் சொல்லும் வரலாறுகளை காட்டிலும் புராதன வரலாறுகளை காட்டிலும் நிகழ்காலத்தில் தெய்வம் பூ போன்றது உன்னுடைய எந்த செயல்களையும் பொறுத்து கொள்ளக்கூடிய அமைப்பை உள்ளது. பொறுத்து காத்து ரட்சிக்கக்கூடியவன் தான் சிவபெருமான், அவன்தான் ஆதி அப்படின்பதை உணர்த்துவதற்காக சென்னைக்கு அருகில் மீஞ்சூர் செல்லும் சாலையில் சிவபெருமான் புஷ்பத்திலிருந்து ஏறியனால் புஷ்பரதேஸ்வரன் பேர். ரத உற்சவம் அப்படின்னா தேர் திருவிழான்னு அர்த்தம். தேர் அப்படிங்கிறதே ஒரு வகை மென்மை அப்படின்னு அர்த்தம். ஆதலால் தான் தேர் நிசைந்து வருகிறது என்று புராதன வரலாறு சொல்லுது. அதுபோல் பூவிலிருந்து வரக்கூடிய சிவபெருமானும் பொறுமையோடு இருப்பது மட்டும் இல்லாமல் அழகாகவும் பொறுமையும் வழங்க இருப்பதால் புஷ்ப ரதம்ங்கிற அந்த ரதத்தை சேர்த்து புஷ்பரதேஸ்வரர் என்று வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த திருமேனியில் கூடுதல் சிறப்பாக ஆதி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய சூரிய பகவான் சுயம்பாக தோன்றிய வரலாறும் இங்கு உள்ளது. ஆதித்யன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த புஷ்பரதேஸ்வரை வணங்குவது கூடுதல் சிறப்பான விஷயம். எவ்வாறு என்றால் தாமரை மலர் சூரியனுடைய ஒளியை பெற்றே மலர்கிறது அப்படிங்கிறது அறிந்த விஷயம். அந்த மலரிலிருந்து வரக்கூடிய சிவபெருமானை உலகெல்லாம் ஒளி வீசக்கூடிய ஆதித்யனும் வணங்குகிறான் என்கிற சாத்வீகமான தர்மத்தை நிலநாட்டக்கூடிய அதி அற்புதமான கோயில் நம் சேவித்து கொண்டிருக்கக்கூடிய இத்திருத்தலம். கூடுதல் அம்சமாக சிலை வாகனம் பிரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராமர் வில், அதுபோக கதை சுதம் சொல்லும்பொழுது தீர்த்தத்துக்கும் சில பெயர்கள் உண்டு. அதில் சோம தீர்த்தம், சுதர்சன தீர்த்தம், பான தீர்த்தம் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த பான தீர்த்தம் மனிதனாகவனும் அசுரனாக இருந்தவனையும் அசுர குணம் உள்ளவனையும் திருத்தி இந்த தீர்த்தத்தில் எழுந்தவுடனே ருண ஸ்தானத்தை நிவர்த்தி பண்ணி பகவான்னா யார், என்னுள் இருக்கக்கூடிய பகவானை உணர்த்துவது தான் இந்த பான தீர்த்தம். இப்படிப்பட்ட அரிய தீர்த்தமும் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. மிகச் சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த புஷ்பரதேஸ்வரருடைய அம்சமான ஒரு நிலை என்னவென்றால் பிரதானமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடும் கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவதும் நிவர்த்தி பண்ணக்கூடிய கஷ்டங்கள் மீண்டும் ஜென்மத்துக்கும் தொடராமலும் பகவான் கஷ்டங்களை நீக்குவார் என்பது அறிந்த விஷயம். இங்கே இருக்கக்கூடிய மீஞ்சூர் அப்படிங்கிறதே மீண்டு வரக்கூடிய ஊர் அப்படிங்கிறது ஒரு வாசகம் உண்டு. அதற்கு ஏற்றாற்போல் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுவது மட்டும் அல்லாமல் மீண்டும் கஷ்டம் வராமல் காக்கிறார் இந்த புஷ்பரதேஸ்வரர்.
புஷ்பத்துக்கு குறைந்தவள் அல்ல, என் கணவன் புஷ்பனேஸ்வரர் இருந்தாலும் சொர்ணமயமாக உனக்கு சொர்ணபவத்தை தருவேன் சொல்லக்கூடிய சொர்ணம் என்றால் தங்கம் என்ற பொருள். தங்கமே உருவான சொர்ணமயையும் நமக்கு இங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இவ்வளோ சிறப்பு பெற்ற இத்திருத்தலத்தில் சூரியனுக்கும் தெய்வத்துக்கும் எவ்விதமான தொடர்பு அப்படின்னு வழிபடும் பொழுது பிரதானமாக தமிழ் வருடத்தில் முதல் வருடமாக பாவிக்கப்படக்கூடிய சித்திரை. அப்படி சித்திரை திங்கள் முதல் 7 நாட்கள் சூரியன் தன்னுடைய முழு கதிர்களையும் இப்பெருமானுடைய திருமணியில் செலுத்துவது இன்றளவும் காண கிடைக்காத, காண கோடான கோடி கண் வேண்டிய அற்புதமான நிகழ்வு இவ்வாலயத்தில் விளங்குகிறது. சூரியன் தன்னுடைய கதிர்களை வீசி பகவானை வழிபட்டதால் இது ஆதித்யபுரம் சூரியனார் கோயிலுக்கும் இணையாக பாவிக்கப்படுகிறது. ஆததால் தான் இக்கிராமம் நாயரு கிராமம் என்று வழங்கப்படுகிறது. நாயரு என்பது முதல் அப்படின்னு என்று அர்த்தம். அதே நாயரு முதலாவதாக இருக்கக்கூடிய ஆதித்யனை குறிப்பதனால் இது நாயரு கிராமம் என்று வழங்கப்படுகிறது. பிரதானமாக ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்ததனால் இவ்வாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மிகவும் சீரும் சிறப்புமாக பூஜை புனஸ்காரங்கள் அறிவிக்கப்படுகிறது. ஆதித்யன் எதற்காக வணங்க வேண்டும்? மிகப்பெரிய பதவி உயர்வு, அரசாங்கத்தில் மேன்மை பெறுதல், அரசாங்கத்தில் சாணக்கியத்துவத்தை அமைத்து கொடுப்பது சூரியனே ஜாதகத்தில். ஆதலால் பதவி உயர்வு வேண்டப்பட்டவர்கள் அனைவரும் இவ்வாலயத்துக்கு சென்று வணங்குவது வணங்கிய 17 நாட்களில் அவர்களுக்கு பதவி உயர்வுக்குண்டான அறிகுறிகள் தென்படுவதும் மிக சிறிது நாட்களில் பதவி உயர்வு பெறுவதும் இன்றும் நடைமுறையில் நாம் காணக்கூடிய விஷயமாக இந்த ஆலயத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விஷயமாக ஜாதகத்தில் சூரியன் சாதகமற்ற நிலையில் இருந்தால் தன்னுடைய தகப்பனாருக்கு ஆகாது என்பதால் மிகப்பெரிய தகப்பனையும் பிள்ளையும் பிரித்து வைக்கக்கூடிய பாவம் அல்லது தகப்பனுக்கு ஆகாததால் ஜாதகத்தில் பரிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு இதனால் ஏற்படக்கூடியது. ஆனால் இந்த சூரியனை இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில் இவ்வாலயத்துக்கு வந்து வணங்கினால் பரிகாரம் தேவையில்லை, பாவங்கள் விலகிவிடுகின்றன. சூரியனுடைய அனுக்கிரகம் பெற்று தகப்பனும் மகனும் ஒரு சேர உட்கார்ந்து உணவு உண்டக்கூடிய பாக்கியத்தை இச்சூரிய பகவான் அருள்வதால் ஆதித்ய சூரியனார் கோயிலுக்கும் மேலாக கருதப்படுகிற இந்த நாயர் கிராமம். இப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பேருந்துகள் வழிவகுக்கப்படுகிறது. மேலும் இவ்வாலயத்துக்கு எவ்வாறு செல்வது என்பதால் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் ரெட்கியூஸிலிருந்தும் நேரடியாக இந்த கிராமத்துக்கு பேருந்து வசதிகள் இயக்கப்படுகின்றன. சாதாரண நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை அதிகமான கூட்டம் வருவதனாலும் பதவி உயர்வு பெறக்கூடிய நாளாக இருப்பதனாலும் அதிகமான சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுவது இங்கு கூடுதல் சிறப்பாக பதியப்படுகிறது. வாரத்தின் முதல் நாள் மட்டுமே வணங்குவேன் என்பதை மறுத்தி அனைத்து நாளிலும் சூரியனை வழிபடுவது சிறப்பு. சூரியனுடைய வளர்வது எதற்காக என்பதால் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை நிவர்த்தி பண்ணுவதும் இழந்த செல்களை புதுப்பிக்கிறதும் ஆதித்யனுடைய வேலையாக கருதப்படுவதால் சூரியனுக்கு அம்சமான இத்திருத்தலத்தை சென்னை மீஞ்சூர் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்த நாயரு கிராமத்துக்கு சென்று இந்த ஆதித்யனுடைய அருளை பெற்று எல்லாம் உலகுக்கெல்லாம் முதல்வனாக ஒளி கொடுக்கக்கூடிய ஆதித்யனே பூவிலிருந்து வரக்கூடிய புஷ்பரணேஸ்வரரை வணங்குவதால் இவர்களை வணங்கும் பொழுது ஆதித்யன், புஷ்பரணேஸ்வரர், சொர்ணாம்பிகை இவர்களுடைய அருள் பெற்று தோஷம் நிவர்த்தியாகி செல்வ பலம் பெருகி ஆட்கொண்டு பொருள் கொண்டு வாழ்வியலை அளிக்கக்கூடிய புஷ்பரணேஸ்வரரை வணங்குவோம். இப்படிப்பட்ட இவ்வாலயத்தை நம் ஜெயா டிவி வழியாக காண்பது கோடான கோடி சிறப்பு அம்சம். பிரதானமாக இந்த ஆலயத்துக்கு சென்று எல்லா வளங்களையும் நலங்களையும் பிரதானமாக தகப்பனார் மைந்தனுக்கு உள்ள தோஷத்தை நிவர்த்தி பண்ணி தகப்பனார் மைந்தர் பிரிவில்லாத வாழ்க்கையை அமைக்குமாறு இந்த ஆதித்யனை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்குநாத அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.